வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கிரிக்கெட்ல பாகிஸ்தான் டீம் வந்து அன்பிரடிக்டபிள் டீம் அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நாள் 300 ரன் அடிப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா 50 கால் அவுட் ஆவாங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டண்டா விளையாட மாட்டாங்க. அதனால தான் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம நடிகர்கள்ல வந்து ராதா ரவி, அவர் வந்து எப்ப என்ன பேசுவார்னு தெரியாது. ஒரு நாள் நல்ல விதமா பேசுவாரு, ஒரு நாள் அப்படியே ஆப்போசிட்டா பேசுவாரு. அவர் சமீபத்துல ஒரு பட விழால பேசினாரு. அவர் என்ன சொன்னார்னா, அதாவது சம்பளம் அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து கமலஹாசனோட கூட கூட சம்பளம் வாங்கலாம் சில நடிகர்கள். ஆனால் சினிமாவை அவர் கத்துக்கிட்ட மாதிரி யாரும் கத்துக்கல. அவருடைய டெடிகேஷன் மாதிரி யாரும் டெடிகேஷனே கிடையாது. ஃபுல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கத்துக்கிட்டாரு. இப்போ கூட அவர் அமெரிக்கால போய் ஏஐ படிச்சுட்டு இருக்காரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த, கமல் போல் ஒரு மனிதன் இனி தமிழ் சினிமாவில் வர முடியாது அப்படின்னு பாராட்டி பேசினாரு. இவரே பயங்கர அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு ஒரு காலகட்டத்தில். அதுதான் அன்பிரடிக்டபிள்னு சொல்றது. ஒரு சமயம் இகழ்வார், இன்னொரு சமயம் புகழ்வார். ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. நல்ல விஷயத்த நம்ம வரும்பொழுது அதை நம்ம வந்து சொல்ல வேண்டியதுதான். தவறா பேசினார்னா நம்மளும் திருப்பி அட்டாக் பண்ண வேண்டியதுதான். பட் இந்த முறை அவர் ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. அதாவது கத்துக்கணுங்கிற ஆர்வம், லேர்னிங் அப்படிங்கிறது வந்து கமலஹாசனுக்கு எப்பொழுதுமே ஒரு மாணவராக தான் தன்னை நினைச்சிருக்காரு. அவர் எப்பொழுதுமே தன்னை வாத்தியாராவோ ஆசிரியராவோ நினைச்சது கிடையாது. அதனாலதான் இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிநாதமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சல்மான் கான் நடிச்சிருக்கிற படம் சிக்கந்தர். ஸோ இந்த படம் வந்து 30ஆம் தேதி இன்னைக்கு ரிலீஸ் அப்படின்னா, நேற்று இரவே ஆன்லைன்ல கசிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்தது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த படத்துக்கு வந்து சுத்தமா ஒரு பஸ்ஸே இல்லை, ஹைப்பே இல்லை. டிக்கெட் புக்கிங்லாம் ரொம்ப லோவா இருந்தது. இன்சைடு இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரியில எப்படி இருந்ததுன்னா, இது வந்து ரொம்ப மட்டமான படமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது இவர் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு சல்மான் கான். இந்த பிக் பாஸ் அது இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து அவரை பார்த்தாலே போரா இருக்கு. பிளஸ் வந்து மூஞ்சி வேற இறுக்கமா வச்சுக்கிறாரு, ரோபோ மாதிரி. எந்த விதமான உணர்வும் இல்லை அந்த மூஞ்சியில. அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் ஓடாது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். சொன்ன மாதிரியே ஒரு 2 ரிவ்யூ சொல்றேன் பாருங்க. யக்கூசா அப்படிங்கிறவர் ஒருத்தர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. 1 hour into சிக்கந்தர் and it's been a complete cringe fest. Nothing feels natural or organic. The worst part is Salman's unconvincing performance and bulky appearance. There are major lip sync issues, terrible editing, and zero emotional impact. No one even reacted to Rashmika's death scene. Every scene feels robotic, and even the action sequences are dull and uninspiring. ஒரு review. இன்னொரு ரிவ்யூ சிக்கந்தர். If you thought Darbar was ARM's worst, wait till you watch Sikandar. Salman's worst film in recent years, and I bet you can't find a single scene that would genuinely make you to hoot for the star or the filmmaker. As a decently emotional core plot idea, but mostly screws up with the commercialized execution part. Lazy action scenes, boring music, and an overall tiring experience to sit through. உட்காரவே முடியலங்கிறாங்க. அந்த மாதிரி போட்டு கொன்னுட்டாங்கிறாங்க. இப்ப சங்கருடைய வரிசையில நம்ம முருகதாஸ் வந்துட்டாரு. இனிமே இவங்களால வெற்றி படமே கொடுக்க முடியாது. மதராசி மிகப்பெரிய தோல்வி படமா இருக்கும். எம்புரான், அதே மாதிரி வீர தீர சூரன், இந்த 2 படமும் ரிலீஸ் ஆச்சு. சமீபத்தில் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த எம்புரான் படம் என்னன்னா, ஏராளமான சர்ச்சையில் சிக்கியிருக்கு. இது வந்து ஆன்டி ஹிந்து ப்ராபகண்டா மூவி அப்படின்னு சொல்லி ரைட் விங் பீப்புள்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, எம்புரான் வந்து 17 கட்ஸ் ஃபார் எம்புரான். எம்புரான் படத்தில் இந்துக்களை மோசமாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் சர்ச்சைக்குரிய 17 காட்சிகள் நீக்கம் அல்லது திருத்தம் செய்ய படக்குழு முடிவு என தகவல். குறிப்பிட்ட சில வார்த்தைகளை மியூட் செய்துவிட்டு சென்சாருக்கு பின் ஏப்ரல் 2 முதல் புதிய வருஷம் வெளியிட படக்குழு திட்டம். அப்புறம் வில்லனோட பேரையும் மாத்துறாங்களாம். அதாவது இது என்னன்னா, ரைட் விங் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து கோத்ரா கலவரம், அந்த குஜராத் ரயட்ஸ் எல்லாம் காமிச்சு படம் எடுத்திருக்காங்க. அதுல வந்து கம்ப்ளீட்டா இவங்க வந்து ஹிந்துஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. இது இந்த படம் முழுக்க முழுக்க ஆன்டி ஹிந்து ப்ராபகண்டாவா இருக்கு அப்படின்னு சொல்லி ரைட் விங் பீப்புள் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. சரி, அந்த எதிர்ப்புக்கு அப்புறம் 17 கட் பண்ணி ஏப்ரல் 2 வந்து அந்த ரிவைஸ்டு வெர்ஷனை தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி பிக் பாஸ் வந்தவர். அவர் வந்து
சாய்வித்து சித்ரால வந்திருந்தாரு. அப்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஒரு ஆடியன்ஸ் தான் கேட்டாரு. கமல் சார் வந்து தலையிடுவாரு, டைரக்டர்ஸ் உடைய விஷயங்கள் எல்லாம் தலையிடுவாரு, இன்டர்ஃபயர் பண்ணுவாருன்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேட்டாங்க. அப்ப சித்ரா லட்சுமணன் சொன்னாரு, நான் வந்து சூரசம்ஹாரம் படம் இயக்குனேன், ஒரு காட்சியில ஒரு சிங்கிள் ஷாட்ல கூட அவர் தலையிட்டது கிடையாது. என்னுடைய முழு சுதந்திரத்தோட நான் அந்த படத்தை எடுத்தேன், அவர் தலையிடவே மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னாரு, சுரேஷ் சக்கரவர்த்தி அமலாக்கு மேனேஜரா இருந்தவர் 80களில். அந்த பேசும் படம் புஷ்பக்கெல்லாம் எடுத்த பொழுது அவர் அமலாவோட மேனேஜரு. அவர் சொன்னாரு அப்ப நடந்த சம்பவம். அப்ப எப்படின்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் அமலாக்கு சம்பளம் கொடுக்கல, ஷூட்டிங் ஸ்பாட்ல கமல் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்னன்னா, இவங்க வரல, அமலா வரல, லேட் ஆகுது. அப்ப என்னன்னா, என்ன கமல் சார் வெயிட் பண்றாரு அப்படின்னு ஒரு இது இருந்தா, கமல் சார்கிட்ட சொல்லிட்டாங்களாம், சார் லேட்டா தான் வருவோம், அப்பதான் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா கமல் சார் காத்திருக்காரு அப்படின்னா அது ப்ரொடியூசருக்கு சங்கடமா இருக்கும். ஒரு நடிகை வரல, ஹீரோவே காத்திருக்காரு அப்படின்னா வேற வழி இல்லாம சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் பெண்டிங் இருக்கிற பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க, அவங்க நடிக்க வந்துட்டாங்க. அப்போ கமல் சார் எல்லாரையும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருக்காரு. அது எப்படின்னா, எந்த காட்சினா, அந்த ஹோட்டல் புஷ்பக் ஹோட்டலுடைய ஓனர் இறந்துருவாரு. அப்போ எல்லாருமே வரிசையாக போய் அந்த துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்போ என்னன்னா, இவர் வந்து எனக்கு தான் சம்பள பாக்கின்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. அப்ப சுரேஷ் சக்கரவர்த்தி, சார் உங்களுக்கெல்லாம் என்ன சார் கவலை, நீங்கெல்லாம் பெரிய ஆளு, உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டார் போல் இருக்கு. உடனே பிடிச்சாராம் கமல், சுரேஷ் சக்கரவர்த்தியை பிடிச்சு கிளிசரின் 2 கண்ணையும் ஒவ்வொரு டிராப்பு போட்டிருக்காரு. கண்ணெல்லாம் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருக்கு. இவனை வந்து அந்த லைன்ல நின்று நடிக்க சொல்லுட்டாரான் டைரக்டர்கிட்ட, சிங்கீதம்கிட்ட. அந்த சீன் நடிச்சாராம். அப்ப சொன்னாராம், சார் என்ன சார் இப்படி எரியுது கிளிசரின் ஊத்துனா அப்படின்னு, நீ என்ன நடிப்புன்னா சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா, நான் ஏதோ லேட் ஆகுது டைம் பாஸ்க்கு ஜாலியா பேசிட்டு இருந்தா நீ வந்து உங்களுக்கு சம்பளம், உங்களுக்குலாம் என்ன சார் கவலை, சம்பளம்லாம் உங்களுக்கு தேவையா நீ கேக்குறியா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணி ஜாலியா இது பண்ணாராம். அதாவது செட்ல வந்து பயங்கர ஜாலியா இருப்பாரு, நம்ம பெரிய ஆளு, இவன் சின்ன ஆளு எல்லாம் பார்க்க மாட்டாரு, எல்லாரோடையும் ஈக்குவலா ஜாலியா வேறுபாடே இல்லாமல் பழகக்கூடியவர் கமல் சார் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரு, சுரேஷ் சக்கரவர்த்தி. இன்னொன்னு சொன்னாரு, கமல் சார் வந்து தன்னுடைய ப்ராஜெக்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாரு, நிறைய இன்டர்ஃபியர் பண்றவங்களோட பேர்லாம் வெளியில வராது, அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா டெடிகேட்டடா இருக்கிறத வெளியில தப்பா சொல்றாங்க, அது உண்மை அல்ல அப்படின்னு சொன்னாரு. இந்த பாண்டா அவன் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை ரிவ்யூ பண்ணுவான். அவன் ரெகுலரா ரிவ்யூ பண்றதுனாலதான் அவன் வந்து பாப்புலர் ஆனே தவிர ரொம்ப பெரிய மைன்யூட்டா டீட்டெயிலெல்லாம் அவனுக்கு விமர்சனம் பண்ண தெரியாது. அந்த பாண்டா வந்து வீரதீரசூரன் ரிவ்யூவில் வந்து பிஃபோர் யூ கடன் கொடுத்துருக்காங்க. கடன் கொடுத்தது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். அவங்களுக்கு 7 கோடி ரூபாய் நட்டம். அந்த 7 கோடிக்கு அவங்க வந்து 7 கோடி கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், வடக்கன் வந்து பணம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேஸ் போட்டு படத்தை நிப்பாட்டுறான், இதனால தான் வடக்கைங்களை பிடிக்கிறது இல்லைன்னு வடக்கு தெற்குன்னு கொண்டு போகிறான். கடைசியில் வந்து அவங்க அதில் பாதியாவது கொடுங்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் 2 கோடி கொடுத்து, ஹீரோ ஒரு 2 கோடி கொடுத்து, 3.5 கோடி கொடுத்து பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஈவினிங்கே. ஒருத்த வந்து சேட்டலைட் டிஜிட்டல் வியாபாரம் ஆகலை, வாங்கினவன் விற்கலன்னு சொல்லி கேஸ் போட்டால் அக்ரிமெண்ட் படி அது தப்பான். இதில் வந்து வடக்கு தெற்குன்னு கொண்டு வந்து முட்டாள்தனமாக கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பாண்டா.